வணக்கம். என்னுடைய பெயர் தினேஷ்குமார். கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கோவை மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அவருடைய சவ ஊர்வலத்தில் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும் வன்முறையில் குதிக்கிறார்கள். அந்த வன்முறையில் 3 மசூதிகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுகின்றது, 2 கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படுகின்றது, ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாய நண்பர்களின் கடைகளாக தேடி தேடி குறிவைத்து அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்படுகின்றது. முஸ்லிம் பெயர்கள் பொறிக்கப்பட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. 2 செல்போன் கடைகளை உடைத்து உட்புகுந்து அங்கிருந்து 60 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. போலீஸ் வாகனங்களும் பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்படுகின்றன. இதையெல்லாம் விட கொடுமை, இவனுங்க என்னமோ சசிகுமாருடைய சாவுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு துக்கத்தோடு ரோட்டில் இறங்கியிருக்கானுங்கன்னு நினைச்சா, ஒரு பாய் பிரியாணி கடைக்குள்ள புகுந்து அந்த பிரியாணி கடையில் இருந்த ஒரு அண்டா பிரியாணியை காலி செய்துவிட்டு பாரத் மாதா கி ஜெய்னு கத்திட்டு ஓடி இருக்கானுங்க இந்த பிரியாணி முன்னணி பொறுக்கிகள். இவனுங்களை இந்து முன்னணின்னு சொல்லாதீங்க. ஏண்டா இதுதான் உங்க தேசபக்தியாடா? ஏண்டா இந்து மதத்தோட மானத்தை வாங்குறீங்க? உங்க இயக்கத்துல ஒரு நாய் செத்து போச்சுன்னா பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு நீ யாருடா? இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல உன் பாட்டன் உன் தாத்தன் கோல்வாக்கரும் கோச்சேவும் எழுதி வச்சுட்டு போனானா இந்த நாட்டுக்கு? இதுல பெரிய காமெடி என்னன்னா, ஆளும் பாஜக மத்திய அரசு இவனுங்களுக்கு இந்த பொறுக்கிகளுக்கு எவ்வளவு ஆதரவு பாருங்க. இவர்கள் செய்த இந்த தவறை மறைப்பதற்காக பாஜக தேசிய செயலாளர் ராஜா சொல்றாரு, இவ்வாறு இந்த சூறையாடல் கொள்ளையடித்தல் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் சதி இது என்று சொல்கிறார். பாஜக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், இல்ல இவர்களெல்லாம் பங்களாதேஷிகள் என்று சொல்கிறார். ஏண்டா நான் கேட்கிறேன், உன் பொண்டாட்டி தப்பி தவறி கர்ப்பமானா கூட புள்ள பெத்தா கூட அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம், பங்களாதேஷ் தான் காரணம்னு சொல்லுவீங்களாடா? எத்தனை நாளைக்குடா இப்படி பாகிஸ்தான் பேரை சொல்லியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. கலவரத்துல ஒரு சின்ன பைய கடைசியில கத்துனானே, அவன் பேச்சுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருந்துச்சாடா? சட்டவிரோதமா நீங்க வன்முறை செய்தது சசிகுமாருடைய சாவுக்கு நியாயம் கேட்டு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி செஞ்சீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த கலவரத்துல நின்னுகிட்டு அவன் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு என்னுடைய கண்டனங்கள்னு சொல்றானே. நவாஸ் ஷெரீப் என்ன உன் ஆத்தால கூப்பிட்டு போய் கற்பழிச்சாரா? கடத்திட்டு போய் வச்சு செஞ்சாரா? இந்திய ராணுவம் காஷ்மீர் பெண்களை கற்பழிக்குது அந்த மாதிரி செஞ்சாரா? ஏண்டா அர்ஜுன் சம்பத் ஒன்னதான் கேக்குறேன், செஞ்சாராடா? சாமியார்ட்ட வீடு பிச்சை கேட்ட பையன் நீதானே? ஓன் குண்டியை மறைக்கவே உனக்கு கோமனம் இல்ல. இதுல நீ இந்து மத காவலர் சேவகர்னு கிளம்புற. நான் உங்கள்கிட்ட கேட்டோமா? வந்து எங்க மதத்தை எல்லாம் காவல் காக்க சொல்லி கேட்டோமா உன்னை எங்களுக்கு? அதுக்கு பிறகு சசிகுமாருடைய கொலையை கண்டிக்கிறோம் என்று சொல்லி தீநகர்ல இந்த ராஜா தமிழிசை எல்லாம் சேர்ந்து பாஜக குரூப் எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களே. ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஜனநாயக ரீதியாக உங்களுடைய குரலை ஒலிக்க செஞ்சுட்டு மூடிட்டு போக வேண்டியதானே? அந்த வழியா போன ஒரு தொப்பி போட்ட முஸ்லீம் நண்பரை பிடிச்சு போலீஸ்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அவன் பெட்ரோல் குண்டு வீச வந்தான், பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அவன் தன்னுடைய நண்பனை பார்க்க போன சாதாரண அப்பாவி என்று சொல்லி போலீஸ் அவனை விடுதலை செய்தது. அப்ப இப்படி நீங்க ஒவ்வொரு கலவரமா நீங்களா செஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் செய்துக்கிட்டு மத்தவங்க மேல பழிய போடுறது. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்களே சசிகுமார் கொலைக்காக. இன்னைக்கு இந்து முன்னணியை சேர்ந்த ஆனந்த்னு ஒருத்தன் தான் சசிகுமாரை கொலை செய்திருக்கான், கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த பயத்துல காவல்துறை தன்னை கைது செய்திடுமோ என்ற பயத்துல தீக்குளிக்க போயிருக்கான் என்ற விஷயமெல்லாம் அம்பலமாயிருக்கே. இதுக்கு என்னடா சொல்ல போறீங்க? அவ்வளவு வியாபாரிகளுடைய கடைகளை அடித்து நொறுக்குனீங்களே. யாருடா உங்க தாத்தானா சொத்து எழுதி கொடுப்பான் அவங்களுக்கெல்லாம்? ஒருத்தர் 60 லட்சம் ரூபாய் செல்போன் கடையை இழந்திருக்காரு. ஒவ்வொருத்தனும் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்க எவ்வளவு கஷ்டப்படுவான். உங்களை மாதிரி ஊரடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிக்கிற குரூப்புக்கு அதையெல்லாம் தெரியுமாடா? உங்களோட கடந்த கால வரலாறு அதுதானே, பேப்பர்ல தான் பாக்குறோம்ல. உங்க வீட்டுல நீங்களே பெட்ரோல் கொண்டு வீசிட்டு முஸ்லீம் போட்டான்னு சொல்றது, உங்க இயக்கத்துக்காரன நீங்களே கொன்னுட்டு மத கலவரம் செய்யறது, உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே புள்ளைய கொடுத்துட்டு பாகிஸ்தான் சதின்னு சொல்றது. ஏன்டா இந்த மானங்கட்டு கெட்ட பொழப்பு? உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? வந்த வழியே திரும்பி போய் தொலைக்க வேண்டியதானே? நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் ஒழுங்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீ என்ன சாதிகாரன வேணாலும் இருந்துட்டு போ, இந்த வெறிநாய் சாதிகளை மட்டும் நம்ம மதத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. இவனுங்களாம் இந்துவும் கிடையாது, இந்து மதத்துக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் கடுமையான மத கலவரத்தை தூண்டக்கூடிய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற நினைக்கும்
வெறிநாய்கள், பயங்கரவாதிகள் என்பதை தெரிந்து இவர்களை நாம் அந்நியப்படுத்த வேண்டும். அரசாங்கமும் காவல்துறையும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த முறை கலவரம் செய்ய எவனும் அஞ்சும் அளவுக்கு அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். அப்படி இல்லையானால் இந்து மக்களாகிய நாங்களே இவர்களுடைய கலவரத்திற்கு பதிலடி கொடுத்து பிற மத மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்களே இருப்போம். இதுதான் தமிழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.